योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। பேரருள் பேரார் பகவானுடைய திவ்யமங்கள நாமத்தை பெரும் கருணையினால் நாம் இந்த மார்கழி மாதம் முடிந்து இந்த தை மாதம் முதல் தேதி மங்களகரமாக 1 மணி நேரம் இதை சங்கீர்த்தனமாக பாடி நாம தாமரைகளாக பகவானுடைய திருவடி தாமரைகள் சமர்ப்பித்து விட்டோம். இந்த புதிய நன்னாளில் இதை உத்தராயணம் என்று சொல்வார்கள். சூரியன் வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பிப்பது இந்த உத்தராயணம் மிகவும் விசேஷம். இதில்தான் பல மங்கள காரியங்களை நடத்துவார்கள். இந்த தட்சிணாயனம் விடிகாலையில் முடிந்துவிட்டது. இப்பொழுது சூரியன் திரும்பி வடதிசையில் போகிறார். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். நாம் அனைவரும் பகவானிடம் இந்த மங்கள நாளில் வேண்டிக்கொள்வோம், மீண்டும் மீண்டும் வேண்டிக்கொள்வோம். எப்படி பொங்கல் பொங்குகிறதோ அப்படி எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கும் பொங்கி வரட்டும். அதற்காக நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்முடைய நாமமும் பொங்கட்டும். இந்த நாமம் நம்முடைய ஹிருதயத்திலிருந்து பொங்கி ஒரு நீர்வீழ்ச்சியாக எங்கும் சென்று அதனுடைய பிரகாசத்தினால் மற்றவர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம். இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே நடக்கும். ஆக நாம் பொங்கல் பொங்குக என்று வேண்டுவதோடு நாமும் பொங்குக என்று வேண்டுவோம். இந்த நாமம் பொங்கினால்தான் இறைவனுடைய நினைப்பு இருக்கும். இறைவனுடைய நினைவு இருந்தால்தான் வாழ்க்கைக்கு பயனுண்டு. 24 மணி நேரங்கள் தினம் தினம் நம் கையில் தாராளமாய் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் அந்த பகவானுக்கு நாம் அந்த நாளை எப்படி செய்து திரும்பவும் அவரிடம் சமர்ப்பிக்கிறோம்? ஒரு நிமிடம் நினைத்து பார்க்க வேண்டும். பகவானுக்கு பிடித்த மாதிரி எவ்வளவு மணி நேரம் நாம் இதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோமானால் பகவானுடைய நாமத்திற்காக நாம் செலவிடும் நேரம் மிகவும் கம்மியாக இருக்கும். அவருடைய நாமம் அவரை சந்தோஷப்படுத்துகிறது. அப்படி அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது ஒரு பெரும் கருணை எழும்பி நம்மை ஆட்கொள்கிறது, நம்மை மங்களமாக்குகிறது. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறார், சாத்வீக குணங்கள் இருப்பவர்கள் மேம்பட்டு செல்வார்கள், மேலும் மேலும் மேன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். ராஜச குணங்களை உடையவர்கள் ஒரு மத்தியஸ்தம், அதாவது ஒரு இடைநிலை முன்னேற்றம்தான் கிடைக்கும். தாமச குணங்கள் நிரம்பியவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள், மனம் கீழேயே போய்விடும். நாம் மனித ஜன்மம் எடுத்திருப்பது என்பது எத்தனையோ லட்சம் பிறவிகளுக்கு பிறகுதான் வாய்க்கிறது. அந்த மனித உருவம் நாம் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த பகுத்தறிவும் சேர்ந்து விடுகிறது. இந்த பகுத்தறிவு தான் நமக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம். இப்படி நமக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸாக இந்த பகுத்தறிவை இறைவன் கொடுத்த பொழுது அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பகுத்தறிவினால் நாம் என்ன செய்ய வேண்டும், எது நல்லது, எது உயர்ந்தது என்று அறிந்து அதில் நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். உயர்ந்த சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகள், அடுத்த ஜெனரேஷன், அவர்களுக்கும் உயர்ந்த சிந்தனைகள் வரும்படி செய்ய வேண்டும்.
இந்த சாத்வீக குணங்கள் என்பது எல்லாம் என்று எல்லோருக்கும் தெரியும். பொறுமையாக இருப்பது, அகங்காரமற்ற அடக்கமாக இருப்பது, சதா மற்றவர்களை கோபித்துக் கொண்டு வார்த்தைகளை கொட்டுவது என்று ஒன்று அல்லவா அது ராஜசம். அதிலிருந்து விடுபடுவது, நம்முடைய கோபம், அகங்காரம், துக்கம், பயம் இவையெல்லாம் குறைந்து கொண்டே போக வேண்டும். இந்த ராஜச குணங்கள் குறைந்து குறைந்து கடைசியில் சாத்வீகம் நம் மனதை நிறைக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். நாம் சம்பாதிக்கும் இறை அருளானது பல சமயங்களில் நம்முடைய கோபங்களாக வெளிப்பட்டு விடுகிறது, நம்முடைய பயமாக வெளிப்பட்டு விடுகிறது, துக்கமாக வெளிப்பட்டு விடுகிறது. நம்முடைய இயற்கை குணங்களுக்கு அவை அதிக பலத்தை தந்து அந்த இறை அருளானது செலவிடப்பட்டு விடுகிறது. அதனால்தான் எத்தனையோ முயற்சிகள் செய்தாலும் இந்த ஆன்மீக முன்னேற்றமானது மிகவும் மெதுவாகவே நடக்கிறது. இதை நாம் துரிதப்படுத்த வேண்டும் என்றால் கூடவே இந்த சாத்வீக குணங்களையும் பயிற்சி செய்ய வேண்டும். நாம் நினைத்து பார்த்து கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அள்ளிக்கொட்டும் வார்த்தைகளை எல்லாம் அடக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஒரு பயம் பயம் என்று வருகிறது அல்லவா? இந்த கோபம் இருக்கும் இடத்தில் பயமும் வரும், துக்கமும் வரும். இவையெல்லாம் நம்முடைய வீட்டில். ஆக இன்றைய நன்னாளில் தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லோருக்கும் மங்கள காரியங்களுக்கு வழி பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அதோடு நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த வழி பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அதற்குரிய பயிற்சிகளை நாம் மேற்கொள்வோம். உறுதியோடு, உழைப்போடு, உள்ளத்தில் உயர்ந்த சிந்தனையோடு இதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனை பகவான் தங்களிடம் இதையே சற்று விரித்துதான் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு இந்த தாமச குணங்களும் ராஜச குணங்களும் தான் மேலோங்கி இருக்கின்றன. அதனால் பல வன்முறை சம்பவங்களை பற்றி கேள்விப்படுகிறோம். மனம் பதைபதிக்கிறது, பயப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாகிய தாங்கள் மனது வைத்தால் பெரும் கருணையோடு இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நல்லொழுக்கம், கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களிடையே கொண்டு வந்து இந்த தாமச குணங்களும் ராஜச குணங்களும் சாத்வீக குணங்களாக மாறி மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, தார்மீக நல்வாழ்க்கை வாழ வேண்டும். அதை இறைவனின் நினைப்போடு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே வெகு காலமாகிவிட்டது. இப்பொழுது 2 வன்முறை போர்கள் பயங்கர விளைவுகளோடு நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தங்களால் மட்டுமே நிறுத்த முடியும். மீண்டும் அமைதியும் சமாதானத்தையும் தாங்கள் நிலவச் செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதையும் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகைமை உணர்ச்சி எழும்பாமல் பார்த்து கொள்ள வேண்டும். போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே உதிக்கக்கூடாது. இதை நாங்கள் மீண்டும் 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 கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். இதற்கும் மேல் திடும் திடும் என்று நம்மை தாக்கும் வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களையும் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலாக மக்களுடைய மனதில் எழும்பும் அசுர எண்ணங்கள், நாம் விலங்கினத்தில் இருந்துதான் அந்த பரிணாம வளர்ச்சியில் மனித இனத்திற்கு வருகிறோம். ஆயினும் அந்த விலங்கின் குணங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு மகாத்மா ஒரு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்.
அந்த வழியாக போய்க் கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்து கொண்டு இதோ நரி போகிறது, இதோ கரடி போகிறது, இதோ புலி போகிறது என்று சொல்வாராம். ஏனென்றால் அந்த குணங்கள் அவர்களிடம் மேலோங்கி இருக்கிறது. ஆக அவர் உள்ளதை உள்ளபடி பார்த்து அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில், மனித உருவம் எடுத்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அதுபோல் நம் மனதிலே அசுர எண்ணங்கள் எழும்பொழுதுதான் இந்த வன்முறையானது நடக்கிறது. ராட்சசர்களாக நாம் ஆகிவிடுகிறோம், ராட்சச குணங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறோம். அதன் பிறகு இந்த ராட்சச வன்முறையானது நீடிக்கிறது. ஆக தங்களால் மட்டுமே இவற்றையெல்லாம் அழிக்க முடியும். உயர்ந்த சிந்தனைகளால் எங்கள் மனதை நிரப்ப முடியும். எந்த ஒரு தேசத்தை சார்ந்தவர்களானாலும், எந்த ஒரு பாஷை பேசுபவர்களானாலும், எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் எல்லோருமே கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான். இந்த கர்ம விதி என்பது இறைவனுடைய நீதி, இயற்கையின் நியதியாக செயல்படுகிறது. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். அதனால்தான் எல்லோருமே துன்பத்தில் வீழ்ந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்துப் போகிறார்கள். ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை பகவான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது அவருடைய பேரன்பினாலும் தயாள குணத்தினாலும் அவரிடமிருந்து வருகிறது. இதை நாம் உபயோகித்துக் கொண்டு அவரிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த உலகம் முழுவதும் பலவிதமான துன்பங்களில் வீழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் தங்கள் கருணையெட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புதிய வாழ்க்கையும் அமைய வேண்டும். கை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இந்த துன்பங்களிலிருந்து மீள்வதற்கான வழிகளும் அருளும் அவர்களுக்கு கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். நம்முடைய நாடு மகாத்மாக்களுடைய லீலா பூமி என்று பகவான் சொல்வார். இவர்கள் எல்லோருமே பார்த்தீர்களானால் தேசபக்தியும் உடையவர்களாக இருப்பார்கள். அந்த தேசபக்தி சாதாரண இந்த நாடு மட்டுமே உயர்ந்த நாடு என்ற அடிப்படையில் எழும்புவதில்லை, இறை உணர்வில் எழும்புகிறது. ஏனென்றால் இந்த நாடு மகாத்மாக்களுடைய லீலா பூமியாக இருக்கிறது. மகாத்மாக்கள் திரும்ப திரும்ப விரும்பி இந்த நாட்டில் பிறக்கிறார்கள், இந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த ஒரு நாட்டில்தான் கையில் காசு இல்லாது பிச்சைக்காரனாக இருக்கும் ஒருவரையும் கூட மக்கள் சூழ்ந்து கொண்டு மதித்து நமஸ்கரிப்பார்கள். மற்ற நாடுகளில் எல்லாம் பணம் இருந்தால் மட்டுமே அந்த செல்வாக்கு இருக்கும் என்று பகவான் சொல்வார். ஆக இப்பேற்பட்ட நாட்டை மகாத்மாக்கள் கட்டி காத்து வருகிறார்கள். நமக்கு அவருடைய செயல்கள் புரியாது, ஆனால் அவர்கள்தான் இந்த நாட்டிற்கு பக்கபலமாக இருந்து வருகிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நாடு பல துறைகளிலும் முன்னேறி விஸ்வகுருவாக இருந்து உலகத்தையே தர்ம வழியில் நடத்தும் என்று. அது விரைவில் நடக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டே இருப்போம். பகவான் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் சாத்வீகமாக, அதாவது அவற்றை ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தங்கள் கைகளிலே அனைவருமே கருவிகள் மட்டுமே, ஆனால் நாங்கள் சாத்வீக கருவிகளாக ஆக வேண்டும் என்று. ராட்சச கருவிகளாக தப்பித்தவரை கூட ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், அதை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் வர வேண்டும். ஆனால் எங்கள் மனது இப்பொழுது பலவிதமான உலக ஆசைகளாலும் ஆசா பாசங்களாலும் மண்டி கிடக்கிறது. அதனால் என்ன நேர்கிறது? திடம் திடம் என்று ஒரு பயம் வந்து நம்மை தாக்குகிறது, விஷம் போன்ற கோபம் வந்து தாக்குகிறது.
இப்படி வேண்டாத உணர்ச்சிகள் எல்லாம் தாக்கும் ஒரு நிலையாக நாம் இருக்கிறோம். இதனால் என்ன ஆகிறது? மன உளைச்சல், பிறகு மருந்து மாத்திரை, இப்படி ஒரு அவல நிலை. நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், கொட்டும் மழையிலும் கொதிக்கும் வெயிலிலும் எப்படி ஒரு குடையானது நம்மை காப்பாற்றுமோ, நம்மால் மழையை நிறுத்த முடியுமா? இல்லை கொதிக்கும் வெயிலை நிறுத்த முடியுமா? அதற்காக நாம் வெளியில் சென்று காரியம் பார்க்காமல் இருக்க முடியுமா? கையில் ஒரு குடையை ஏந்தி கொண்டால் எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு வெயில் அடித்தாலும் அது நம்மை காப்பாற்றி விடுகிறது அல்லவா? இதைத்தான் பகவான் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த இறை நாமத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உண்டு. அது எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு பெரும் ஆயுதம் என்று. அது மட்டுமல்ல, நம் மனதில் உள்ள அந்த வாசனைகளையும் அழிக்க வல்லது, மனதை தூய்மைப்படுத்த வல்லது. பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் அடைக்கலம் கொண்டிருக்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும் என்று. இந்த உலகத்தில் நாங்கள் எங்கே இருந்தாலும், எந்த வேலை எங்கள் கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைகள் மட்டுமே என்று உணர்ந்து தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அதையும் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நாம் ஒரு பக்கம் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்போம், இன்னொரு பக்கம் வேண்டாத விஷயங்களில் எல்லாம் ஈடுபட்டு வம்புகளிலும் வார்த்தைகளிலும் அந்த சக்தியை செலவழித்து விடுவோம். இது நடக்கக்கூடாது என்று அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அதோடு வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது இறைவனுடைய சங்கல்பத்தினால் வருகிறது. அது நம்முடைய கர்மாக்களின் அடிப்படையில் இயங்குகிறது. ஆனால் அது இறைவனுடைய சங்கல்பத்தினால் வருவதால், இறை சம்பந்தம் இருப்பதால் அது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆக நடக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் கூட நாம் ஒரு பெரும் ஆசீர்வாதமாக பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் சத்தியம். அது எதனால் ஏற்படுகிறது? நம்முடைய கர்ம வினையின் பலனாக எழுந்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து கொடுத்து அது நம்மை கை தூக்கி விடுவதற்காக, நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக இறைவன் வைத்திருக்கிறார். அவரோடு நெருக்கம் கூட்டுவதற்காக வைத்திருக்கிறார். இதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்தோமானால் அது ஒரு உயர் ஞானத்தில் முடிந்துவிடும். இந்த உயர் ஞானம் நம் மனதை ஆட்கொள்ள மனம் தூய்மையாகி அங்கு இறை சக்தி பிரதிபலிக்க ஆரம்பித்துவிடும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். துன்பங்கள் துயரங்கள் சூழும் பொழுது நிலைகுலைந்து போகாமல், மற்றவர்களை வெறுப்போடு பேசாமல், ஏதேதோ கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் நினைக்காமல் அதை பெரும் ஆசீர்வாதமாக பார்க்கும் சக்தியை எங்களுக்கு தர வேண்டும். தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். தங்களுடைய இந்த உயர் சக்தி ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அகம் பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்மா பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை தந்தருள வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் ஸ்ரீகுமார்.